ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. ஆம், அன்பும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற ப்ராமிஸ் என்னென்னா, நீங்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனையோ கோடி கோடி பிள்ளைகள் இருக்கும் பொழுது உங்களை தனிப்பட்ட நபர்களாய், ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட அப்படி ஒரு கன்சர்னோடு உங்களை பார்க்காம இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற கன்ஃபர்மேஷன், ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அது என்னென்னா, நீ எதிர்பார்த்திருக்கின்ற முடிவு அது ஆசீர்வாதமாய், கிருபையாய், அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் அதை கொடுக்க போகிறாராம். அதை விசுவாசித்து இந்த நாளில் சுதந்திரித்து கொண்டு, வாட் அ ப்ரெஷியஸ் சைல்ட் ஐ எம், கர்த்தருடைய பார்வையில் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தால்தான் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருப்பார். அவர் இன்று சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். ஆமென். அவர் உங்களை நினைத்து பார்க்கிறார். அவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கின்றார். இந்த தேவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அதை இந்த நாளில் விசுவாசித்து, கர்த்தர் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது டெம்ப்ரரி கிடையாது. நீங்கள் ஒருவேளை டெம்ப்ரரி பிளெஸ்ஸிங்ஸ்க்காக யோசிக்கலாம். கர்த்தர் கொடுக்கின்றது எவர் லாஸ்டிங், என்றைக்குமே அது நிலைத்து நிற்கின்ற ஒரு பிளெஸ்ஸிங்காக கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க போகின்றார். நீங்கள் எந்தெந்த காரியங்கள், ஒருவேளை உங்களுடைய சுகத்தை பற்றி, உங்களுடைய உடல் நலத்தை குறித்து, அல்லது உங்களுடைய குடும்ப நலத்தை குறித்து, அல்லது நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸ் காரியங்கள், அல்லது நீங்கள் போகின்ற இடங்களில், உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் ஏதாவது அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வான பதவியை கொடுக்கிறார், அதை இழந்து போய்விடுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற ப்ராமிஸ்ன்னா, அவர் உங்கள் மேல் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவாராம். அதை சுதந்திரித்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வெற்றி நடை போட கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. Amen.